வணக்கம். எந்நாட்டிலும் பொன்னாராக திகழக்கூடிய 33 தேவர்கள் கொச்சி எல்லா திசைகள் சொல்லக்கூடிய அஸ்ததிக்கு பொன்னழக வேந்தன் தேவ இந்திரன் ராமதேவன் கொண்டு எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்போடு ஆட்சி புரிந்தேன். நாய் பாதனை இது யாருக்கு போட எடுத்தா நீங்க இந்த மாலை கைது போலாட்ட கொண்டு வந்தோம். காலமா ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. எப்படிப்பா இப்ப எங்க வைக்கிறான், எதுல வைக்கிறான், எப்ப வைக்கிறான்னு சொல்ல முடியல. என்ன நாட்டுல பாம்பு வைக்கிறாங்க ஐயா. அது போல இந்த மாலை பாம்பு இருந்து யாராகிலும் இந்த ஆத்தர்ல எதிரிங்க இருந்து உங்களுக்கே தெரியாம எனக்கு யாரும் எதிரி கிடையாது. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம எதிரி நம்ம பக்கத்துல 40 வருஷமா இருக்கிறேன். ஐயோ எதிரி யாரும் வெளியே தெரியாது. எதிரியா இருந்தா நேரா நிப்பான். ஆனா துரோகி நேரா நிக்க மாட்டான். பொட்டிக்கார பேர் பின்னால இருந்து நோட்டு யாரு எங்க ஏறி வைப்பேன் தெரியாது. அதனால ஒரு வேளை இந்த மால்ல குண்டு இருந்து இதை நான் உங்களுக்கு போட்டு நீங்க செத்துட்டா நாட்டு யாரும் ஆள முடியும். எப்பதான் சாவன் தான் பாக்குறீங்க. நம்ம கைத்துல போட்டு நம்ம செத்துட்டோம்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை எதுமா காப்பாற்றுவாரு. இவரு வண்டி போறோம். கொஞ்சம் தள்ளி உட்காரா. ஐயோ இந்த மாலையில அப்படி நாங்க செத்துட்டு எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை நீங்க காப்பாற்று. உண்மைதான். ஆமா தப்பி தள்ளி நீங்க போயிட்டீங்க. உன் பொண்டாட்டி யாரு பாக்குறது இல்ல. உன் பொண்டாட்டி வயசாச்சு. கண்டிப்பா இது பெரிய மாலையா பாரு. இதை விட பெரிய மாலையா எப்படா இப்பாரு அன்னைக்கு ஒன்று மட்டும் உண்மைடா. மாலை போறேன்னு பாரு. நேத்து பாவம் இதே ஒரு கம்பெனில உட்காந்துங்கிறார் புண்ணியவா. ஞானசாகர நாடக மடத்தை வளர்த்து விட்டவரே ஒரு மனுஷன் அறிவுத்துறை ஏழ்மலை நேற்று செத்துட்டாரு பாவம். அந்த ஆளுக்கு நேற்று போய் மாலை போட்டு வந்துட்டேன். எனக்கு முன்ன மாலை போட்டு உட்காந்துக்கிறான். ஆனா முதல் மாலை துணிக்கு போட போற நான் தான். இப்ப ஊர் பக்கத்து ஊருக்காரன் நீ செத்துட்டு வந்தே எனக்கு தகவல் தெரியும். உடனே நீ எப்படியா உன் பொண்டாட்டிக்கு என் மேல பாசம். அண்ணனாச்சு பாசம். என் மேல அண்ணன் அண்ணன் அப்படின்னு அண்ணன்ற பாசம் தான். நீ தப்பா நினைக்க. நான் நினைக்கல. அப்படி என் மேல பாசம். ஐயோ வீட்டுக்காரர் போயிட்டாரு அண்ணா. வீட்டுக்காரர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் உட்காந்துக்கிற மாதிரி புண்ணியம் வச்சு எல்லாருக்கும் போட்டோம். ஆனா முதல்ல முன்னாடி வந்து நிக்கிறேன் யாரு? நீதான். நான் தான். உன்னை கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு வேணா முதல்ல மாலையை எப்படா வச்சாங்க வச்சா முதல் மாலை உண்டே இருக்கும். ஆனா முதல் சந்தம் காட்டி மாறும் நானா இருக்கும். களமா கட்டனே இருக்கிறீங்க. மாலை போடணும். போடுறா போட்டு மாலை போறன்னு கூட என்ன அடிப்பானா? போடுறா போட்டு எங்கதான் போட போறேன். போடுங்க.
நேரம் இல்லடா அவங்க தாக்கா இருக்கான் சொல்றா இத முதல்ல. ஏன் யாரும் சொல்றான் நீங்க ஆரம்பிங்க அது கரெக்டா ஆரம்பிங்க ஆனா அங்கெல்லாம் எத்தே மேற்கின்னு வர மேட மேல பூ மேற்கு போய் பாருங்க சொல்லிங்கிறான் எதுவுமே சேலை மறிக்கிறோம் இதை மெரிக்கூடாது. முதல் என்ன கம்பெனி சொன்ன? ஞானசேகர நாடகம். அதுக்கப்புறம் பெருமாள் நாடகம். நாராயண பெருமாள். இந்த கம்பெனியில ஆரம்பத்திலே வந்தவங்க நாங்க. என்னோட பயணித்தவர் தான் என் அருமை தம்பி மறைந்தவர் ஏழுமலை. நல்ல புண்ணியவான் பாவம் நேத்து போய் சேர்ந்துட்டான். அவருக்காக இன்று ஒரு 2 நிமிடம் அனைவரும் ஒரு மௌனமா இருக்கணும். மௌனஞ்சலி சென்று மௌனஞ்சலி செலுத்தணும். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். ஆமா. ஐயோ ஐயோ தப்பு பண்ணுங்க இது மறைஞ்ச போனாரு ஏழுமலை அவர் ஆர்மா சாண்டி அடையினா 2 நிமிஷம் மௌனத்தை சேர்த்துட்டாங்க. நீங்க மௌனமா சொன்னீங்களா? நான் பேசாம இருந்தேன். மணி 12 தூக்கம் வர மாதிரி அப்படியே நின்று இப்படியா தூக்கிட்டு இருக்கிறேன். தூக்கிட்டு என் கனவுல பார்த்தா பாவி நீ சேர்த்து பாய்க்கிறாங்க. என்ன சொல்ல வர தெரியுமா? ஏன் மணி வேலை உனக்கு எனக்கு அஞ்சலி செலுத்து. ஆமா என்னடா கால தாமதம்? உங்களை பாகத்தான் பொறுத்தேன். அப்படி கிளம்பி ஆஞ்சநேயர் கோலாண்டு பெரியமை திரும்ப 3 பேரை வந்துக்கிறாங்க. பெரியமை யாருன்னு கேட்டா ரொம்ப வயசான ஆளுங்க. ரொம்ப வயசான ஒரு 50 வயது. ஐயோ இன்னும் அதிகம். 60. ஐயோ இன்னும் அதிகம். 80. ஐயோ 80ல என்ன சின்ன வயசு இன்னும் அதிகமான 100. ஐயோ 100 வயசு இல்லைங்க. இந்த மாதிரி 12 வயசு பசங்க உட்காந்து அவதான் இப்ப பெரிய மனுஷனுங்க. உங்களுக்கு தெரியாது அது பிறந்த தாள் கட்ட மக்கதே இல்லை. ஆமாங்க பறவையில பார்த்தா ஆஞ்சநேயர் 3 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சுங்கிறான். 3 பேர் தண்ணி என்ன பேசுறானுங்க என்ன தெரியல. 3 பேருக்குள்ள தகராறு வந்துச்சு. நீடா நான் அவன் சொல்றானா அவனுங்களுக்குள்ள என்னடா இங்க ஒத்துமையா தண்ணி அடிச்சு பார்த்தா சண்டை போடுறாங்க. 12 வயசு பசங்க சண்டை போடுறானுங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க என்னடா சண்டை போடுறாங்க பார்த்தா இந்த மாதிரி ஒத்த ஏன்னா என்ன மாதிரியா இந்த மாதிரி ஆளு ஒரு ஆள் ஏன்னா நீ என்ன பண்ண முடியும்? என் பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. இவன் போனா என்ன பண்ணி போன நான் கம்மனி இருக்கிறாரா? என்னடா பாருங்க ஒருத்தன் பலத்தை பத்தி என் பலத்தை பத்தி உனக்கு தெரியாது உன் பலத்தை பத்தி எனக்கு தெரியாது பேசுங்க. அப்படி என்னத்தாண்டா அவங்க பலம் என் பலத்தை நீ பாக்கணும் அது பாரியா இப்ப பாடுறான்னு எழுந்தா ஒருத்தன் அவன் எழுந்திருக்கும் போதெல்லாம் பார்த்தா ஆஞ்சநேயர் சில அடியாட சாயுது. ஆஞ்சநேயர் சில அடியாட சாயுது. ஐயோ யார பையன் சில சாயுதுன்னு தான் ஒரு பையன் எழுதான் தட்டால மூக்குல இருந்து ஒரு மயிரை போடணும். ஒரு மயிரை பிடிங்க அப்படியே அந்த சிலைக்கு முட்டை கொடுத்தான். அந்த சிலை அப்படியே நின்று போச்சு. அவ்வளவு பலசாலி. அவ்வளவு அந்த மூக்கு முடியலே ஒரு திறமை இருக்கு போறாங்க. அவன் நிறுத்திட்டான். இன்னொருத்தையும் தான் அவன் பலத்தை காட்டான். உன் பழைய விளையாடான அவன் என்ன பையன் சொல்லிட்டு நேரம் வந்தான். ஆத்திர ஏறிக்கிறேன்னா ஒரு புளி மரம் ஒண்ணுச்சு. அந்த புளி மரத்தை 2 ஆட்டாட்டி வேரோட பிடி கிடையாது. வேரோட பிடிங்க மொழியை வச்சு பாட்டு அடியில பல்லு வளைக்கணும். அவன் பாட்டு பாருங்க. அவன் பார்த்தா ஆஞ்சநேயர் சிலையை மூக்கு மஸ்தா நிறுத்தினான். இவன் பார்த்தா புளி மரத்தை பிடிங்க மொழியை வச்சுட்டு அடியில பல்லு வளைக்கும். அப்ப இவன் பேச பலசாலி நீ யாருன்னு கேட்டேன். பிள்ளைங்க 2 பேரும் என்ன சொத்த பசங்க ஏன் பலத்தை பாடுறான்னு சொல்லிட்டு விட்டா இடுப்புல கைய எதுக்குடா? ஐயோ நானும் இன்னொருத்தர்ல கத்திக்கிட்டு எடுக்கிறேன் அப்படி நான் பயந்தேன். எடுத்து விட்ட உடனே அண்ணகவத்தான்
அண்ணா கோத்த அரைக்கிற நேரத்துக்கு ஆத்திரை ஏரில மேய்ஞ்சிட்டு ஒரு 20 யானைங்க வருது அந்த பக்கம். யானை ஏன்னா அட பாவி அந்த 20 யானையும் ஒரே அண்ணா கோத்துல கட்டி அண்ணா கோத்துல போய்க்கின்னு அதை இஷ்டங்களே போய்க்கிறோம். அப்ப எவ்வளவு திறமைசாலிடா இப்ப அவனுங்க 3 பேர் சேர்ந்து என்ன கேக்குறானுங்க, இதுல யாரு திறமைசாலி நீ சொல்றா அப்படின்றானுங்க. நான் என்ன போய் சொல்றது, எனக்கு தெரியாது யாரு பலசாலின்னு. எங்க எதமான கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர்ல யாரு பலசாலி, யாரு சாமர்த்தியசாலி, யாரு திறமைசாலி? 3 பேரையும் அந்த யானை இஷ்டம் போன பாரு, அவன் தான்டா திறமைசாலி. யானை பேர் உடம்பு யானை யானை இஷ்டம் அவன் திறமைசாலி கிடையாது. நீ சொல்லு பாப்பா. அவன் கிடையாது. சரி, அதை விட திறமைசாலிடான்னா இந்த மூக்க முடிய இழுத்து அப்படி முட்டு குத்தானே ஆஞ்சநேயர் தெலுங்கு முட்டு குத்தானே, அவன் விட திறமைசாலி கிடையாது. எனக்கு தெரியலப்பா. உனக்கு தெரியல? தெரியல. ஐயா, மூக்கு முடிய ஆஞ்சநேயர் தலையை நிறுத்தினானே அவனே திறமைசாலி கிடையாது. இந்த புளிய மரத்தை பிடிங்கி கரைச்சு அடியில சொல்லி பண்ணானே அவனே கிடையாது. 30 யானை ஒன்னா கட்டி திறமைசாலி. அப்படிப்பட்ட திறமைசாலி யாருன்னா? சத்தியமா திறமைசாலி நான் தான். ஏன்னு கேக்குறியா? இப்ப நான் சொன்னது அத்தனையுமே நடக்காத கதைன்னு நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இத நான் சொல்லிங்கிறேன், இதுக்கு ஊங்கோட்டுன்னு கேட்டு உட்காந்துங்கிறேன் ஒரு ஜன பண்ணி. அப்ப யாரு திறமைசாலி? தாளம் பார்த்து விட்டு வேடிப்பான். உனக்கு என்ன கால தவறா? சமாச்சாரம். அண்ணன் தம்பி உண்மைதான்டா. பார்த்தா ஊருக்கார பழம் படுவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க ஆமா. ஏன்டா அப்படி? அண்ணன் தம்பினா இது போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியே போய் வீட்டுக்கு வந்தா என் முன்னாடி எங்க அண்ணன் முன்னாடி குளிர் வச்சு நட்டூருக்கு வராங்க. நீங்க இருவரா ஒற்றுமையா வெளியே போய் வீட்டுக்கு வருவோம். உங்க வீட்டுல இருக்கவங்க 2 பேரா? அண்ணன் முன்னாடி என் முன்னாடி குளிர் வச்சு நட்டூருக்கு வராங்க. ஏன்டா? அதான் ஏன் தெரியல. இருந்து போய் அவரை கேட்டேன், ஏன்டி நாங்க அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறோம், எங்க ஒற்றுமை பிச்சுன்னு போகுது, ஓமனி ஏன்டி சண்டை போறேன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறான். என்னடா? கம்நாட்டி பொண்டாட்டி என்ன கேக்குறா? கம்நாட்டி மண்ணன் குடும்பம் தனியாச்சு, நம்ம குடும்பம் தனியாச்சு, சரி ஒப்பன் சம்பாச்சு வச்சுக்கிறேன் சூத்து. சொத்து அது போய் பாவத்தை பகிர்ந்து வாடா. பாகமா பாவத்தியா? பாகத்தை அப்படின்னு சொன்னா, இந்த பாகத்தை பகிர்ந்து இவங்க பொம்பளை சண்டை போடுறாங்க போலன்னு சொல்லி எங்க அண்ணன் கூப்பிட்டேன். இவங்க பொம்பளை நம்மளை பிரிச்சுடுவாங்க போல இருக்குது, நம்மளுக்கு ஏன் மீன் கோயம்பு வீண் பம்பு நம்ம பாவத்தை பங்குலான்னு சொன்னேன். உன்ன ஊர்ல போய் தலைவர் மணிகாரு நாட்டு அம்மா பெருத்துக்காரு மொத்த பேரும் கூப்பிட்டாங்க. எங்க அப்பா என்ன சமாளி செஞ்சு போனான், காக்காணி நேரம் காக்காணி ஒரு பசு மாடு ஒரு புளிய மரம் முடிஞ்ச பைசா ஒரு கூட்டாரு. இத பங்குன்னு சொல்லிட்டு பொம்மனி சண்டை போடுறாங்க. உடனே தலைவர் வந்தாரு. சரிவுனா பண்ணணும் மேல் பாகம் தான். உண்மைதானடா? சரிவுனா பண்ணு அப்படின்னா அவங்க பாவத்தை கொண்டு போயிட்டாங்க. எஜமா அந்த வச்சு அந்த ஒரே ஒரு புளிய மரம் சரியான புளி வச்சுக்குது. 2 வருஷம் வைக்கல. எங்க அண்ணனுக்கு பாகம் வந்துருச்சு. எங்க அண்ணன் போய் 4 பேர் இட்டு அந்த மரத்துல ஏறி புளி உழுக்கணும். நானே கொண்டாடி மொத்த வாரி எடுத்து உடுக்கு போடும். ஆமா, என்ன வேலை செய்த? அவன் என்ன பாகம்? அவன் மேல் பாகம். அவனுக்கு நான் பாகம் முடிஞ்சு போச்சு. கீழ் வந்த பாகம் யாருக்கு? கீழ் பாகம் உடுக்காச்சு. வாயில் சூத்துல வாயில் வயிற்றுல வச்சுட்டு வர்றான். ஐயா மேல் பாகம் ஏத்துன்னு சொன்னேன், கீழ் பாகம் என் தம்பின்னு சொன்னேன். அவன் மொத்தி வாரி ஏத்த மாட்டான். நான் நெக்ஸ்ட் போயிட்டேனா. உடனே நாட்டார் கோவம் வந்தது. இப்ப மறுபடியும் மாத்திருக்கான். மேல் பாகம் இதோட சின்னவனுக்கு, கீழ் பாகம் பெரியவனுக்குடாங்க. அந்த வச்சு அங்க கம்மா இருக்கக்கூடாதா? அந்த காக்கா நேரம் பாகம் பவுண்டு விட்டாங்களே அம்மாவே அவனுக்கு வர ராமத்து சேர்த்தான். காக்கா நேரத்தை புய்து ஓட்டி கவுரு நட்டுட்டான். ஒரு கதிர் லட்டு லட்டா இருக்கு. கவுரு அரைக்கிற சமயம் நானும் என் முன்னாடி போய் கதிர் ஏத்தாங்க. எங்க அண்ணன் எங்க அண்ணி போய் தட்டி அத்துன்னு இத செய்யலாமா? ஏண்டா அவனுக்கு எந்த பாகம்? அவனுக்கு கீழ் பாகம், உனக்கு மேல் பாகம். அப்ப கதிரி வந்துட்டாங்க. எங்க அண்ணி சொன்னா இல்ல, ஐயா 2வது முறை நாங்க நஷ்டம் ஆயிட்டோம்.
பாகத்தை மாத்தி விடுனாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தது. இந்த பாகத்தை எடுத்து போங்க. சரி பெரியனா வந்து நீ என்னைக்கா இருந்தாலும் மேல் பாகம் தான், சின்னனுக்கு பாகம் தான் வாங்கினாட்டாங்க. கேட்டுமா இந்த வருஷம் ஒரே ஒரு பசுமாடு இருந்தது. வேலைக்கு 10 பால்கா இருக்கும். அண்ணி தேனி கடை பிள்ளைக்கான்னு போடுவாங்க. தவிடு புண்ணா வைப்பாங்க. மழை வெயில் போடாது மாட்டு பிடிச்சி கட்டுவாங்க. பால்காரர் எப்ப 5 மணிக்கு கேன் தட்டுவான்னு பார்த்துட்டே இருப்பேன். கண்ணுக்குட்டி கூட சொல்லிட்டு பால் விட 10 லிட்டர் காசு எடுத்து வீட்டுக்கு வந்து மேல் பாகம் மாடு குஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்தான் எனக்கு சொத்து வேணாம் பாகம் வேணாம் சொல்லிட்டு சேத்தோட பஸ் ஸ்டாண்ட்ல பைத்தியக்காரன காட்டுறான். எங்க அண்ணன் பொண்டாட்டி கூட அண்ணா வச்சுங்க. அண்ணி யாரு சமம்? தாய்க்கு சமம். அது போல எங்க அண்ணன் இல்லைன்னு சொல்லி எங்க அண்ணி இது மாதிரி வீட்டை பத்தினா பாதுகாப்பா வச்சுக்கிறேன். இந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட்டு போய் ஐயோ என்னடா கால தாமதம்னா நடந்தே சொல்லிட்டோம். எல்லாத்தையும் ஒண்ணு சொன்னியா? சொன்னா ஒண்ணு சொன்னேன். ராத்திரி 7 மணி வரை தூணிக்குள்ள எடுத்து போறாங்க. ஊத்தா வேற ஊத்தா ராவல்ல நான் போன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. இதுல வேற எங்க முயலுக்கு இதுன்னு வேற முயல் வேற ஏறி இந்த தேவலோகத்தில் எந்த குறையும் இல்லாமல் ஆமாங்க சிறப்போடு ஆட்சி கொண்டு வருகிறேன். உண்மைதான். தேவர்களுக்கு குறையதாகிலும் முறையிட்டு பார்த்தால கடைகளை குறையே கிடையாதுங்க. இந்த நேரத்தில் என் மனதில் ஒரு குறை இருக்கிறது. ஐயா உங்களுக்கு மனதில் குறையா? அது என்ன குறை, எப்பேற்பட்ட குறை சொன்னா தாங்க எங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கும் புரியும். அனுதினமும் அரம்பை ஊர்வசி துருவதமை மேலகி என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதங்கள் இங்கு நாட்டியமாட வேண்டும் இல்லையா? உண்மைதான். அதை நான் பார்க்க வேண்டிய நாட்டு ஏற்பாடு ஐயா பாக்கணும் ஆசைப்படுறேன். இருந்தாலும் ஐயா பாக்கணும் நாட்டு என் மகன் அச்சனை சந்திக்க வேண்டும். அச்சைன அதன் பிறகுதான் நாட்டியம். ஆமா உங்க பையன் வந்துட்டேன். ஆகட்டும். அண்ணனுக்கு சண்டை பாரு மேல தட்டி தான் சொல்லணுமா? வயசுல சண்டை ஓத்தா யாரு பார்த்தா? பால் குடி தவறாது. பால் குடி சண்டை உனக்கும் அண்ணனுக்கு பால் குடிக்க தகராது. என்ன தகராது? ஒரு தாய்மாருக்கு 2 குழந்தை ஒரே பிரசவத்துல பிறந்தா அந்த தாய்மார் என்ன செய்வாங்க? ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறந்தா அந்த தாய்மாரு 2 குழந்தை எடுத்து ஒட்டுமே பால் கொடுப்பாங்க. ஒட்டிலதான் பால் கொடுக்கணும். அது போல நானும் எங்கன்னா ரெட்ட பிரிவா பிறந்தோம். எங்க அம்மா எடுத்து 2 பேரும் பால் கொடுப்பாங்க. கொடுத்தாங்க. எங்க அண்ணன் எனக்கு குச்சி தட்டு அவங்க வண்டியா பால் குடிக்கும். உனக்கு உண்மைதாக பிறந்தானாவா? 2 பேரும் ஒன்னா பிறந்தோம். ஒன்னா பிறந்தீங்க. இருந்தாலும் முன்ன பின்னாடி ஒரு சொல்லிருக்காங்க இல்லையா? எல்லாம் அவன் தான் முன்ன பிறந்தா நான் பின்னாடி போனேன். இருந்தாலும் அவனுக்கு தானே முதலிடம். இருந்தாலும் 2 குழந்தை ஒன்னா கொடுப்பாங்க.
அண்ணனாக பிறந்து விட்டால் முதலிடம் யாருக்கு கொடுப்பாங்க தாயே? ஒரு முதல்ல உட்கார்ந்து வந்துட்டான். அண்ணனுக்கு தான் கொடுப்பாங்க. என்ன உங்களுக்கு தகராறு? பாலுக்கு தான் தகராறு. பாலுக்காக தகராறு. எனக்கு பால் உறுத்தல அவன் வண்டியா குடிப்பான். ஏய், நான் அப்பா திட்டு நிட்டேன். ஏய். மொத்தால யாரு ஓட்டால? எங்க அண்ணனே ஏய், அவன் வயசு கட்டா நாலு இருந்து நல்லா 2 பால் குடிக்கலாம் சொல்லிட்டு ஏய், குடுப்புல தேடி பார்த்தேன். ஏய் மாணிக்கா, ஓ பரவாயில்லடா. இரண்டாவதாக நீ பிறந்த ஆமா முதல்ல ஒன்ன எப்படிங்கிற நான் பாக்கல. ஆனா பாலுக்கு செத்த பேண்டாடி. அதான் எனக்கு பால் குடிக்காத அவன் வண்டியா விட்டு அவன் முன்னமே சண்டை பண்ணி ஆடுது. நான் பால் செத்து மாதிரி சூது வாதிலான அவன் பிறந்திருப்பான், நாடு பிறந்திருவேன். அப்படி இருக்கும்போது சன பண்ணிதான் இருக்குமா? இல்ல 8 குழந்தை பிறந்தா 2 பேருக்கு ஒரு 2 சனத்துல அம்மா தாய். சரி, எப்படியா ஒன்று பாலுக்கு தகராது. ஆமா என்ன செஞ்ச? அண்ணன் ஓய்ச்சி அடின்னு சொல்லிட்டு ஏய். வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்தேன். எங்க அப்பா கைனுக்கு போட பூசி மருந்து வாங்கி வச்சிருந்தாரு. அப்பா பூசி மருந்து வாங்கி வச்சிருந்தாரு எங்க வச்சிருந்தாரு? வீட்டுல இரவாந்து மேல 24 வச்சிருந்தாரு. ஆ. என்ன செஞ்ச? ஒரு புடி எல்லாம் இருந்து தண்ணி ஊத்தி குறைச்சிக்கினேன். கோசிக்கிட்ட. அப்படியே எடுத்து போய் ஏய், எங்க அம்மா மாறின தடி. இதான் மாறுகிறா மாமா மாறு. எங்க அம்மா மாறல அங்க வீட்டுல. ஏய், வீட்டுல தடி விட்ட மாமா மாறல. ஏன் தடவை ஏன் தடவை? ராய்க்கு நம்ம 10 மணிக்கு தூங்கிட்டு பிறகு அண்ணகாரன் போய் பால் குடிப்பான். ஏய், போய் சொல்லி அவன் செத்துடுவான். ஏய். நாலு இருந்து நான் 2 மம்மும் நம்மளே குடிக்கலாம். நன்றி கட்டு கண்மணி நீதான்டா. ஏய், ஒரு வயிற்றில் அண்ணன் தம்பி இருவரும் பிறந்து விட்டால் இருவருமே பாகப்பிள்ளை ஒரு தாய் சனத்துல பால் கொடுத்தாள். அப்படி இருக்கும்போது என்ன செஞ்ச? ஊசி வந்து தண்டை கண்டடிப்பேன். அறிவு கட்டான். அவன் நினைச்ச தம்பி தானே நம்ம ஒரு பால் குடிச்சா அவனுக்கு ஒரு பால் உள்ள விட்டானா? கொடுக்காத விட்டான். இல்ல நாடு நம்ம படுத்திருந்தேன். பத்துது. ராத்திரி 10 மணி ஆச்சு. ஏய். வெடிகால 5 மணி ஆச்சு. ஆச்சு. என் வீட்டு ஜனங்க சேர்ந்து கூவா மரம் ஆயுறாங்க. ஏய், 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. ஏன்டா உங்க வீட்டுல குருவா மேல கத்துறாங்க? எங்க அண்ணன் பால் குடிச்சு செத்து போயிருப்பான்னு சொல்லிட்டு நான் ஜனத்தை நீக்கின்னு போய் பாக்குறேன். நீக்கின்னு பாக்குறேன். சந்தோஷமா போறேன். உனக்கு சந்தோஷம். அங்க போய் பார்த்தா எங்க அண்ணங்காரன் தேவல ஏய், எங்க அப்பங்காரன் செத்து போயிட்டு ஏண்டா? ஏமாந்துட்டியா? பாலுக்கு தகராறு இருவரும் நீ தான் போடப்பட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா பப்பு சத்தா? எங்களை ஏமாந்து எங்க அப்பன் தான் பால் குடிப்பான் போல. ஆனா தடை மாறி முடியாது. நீ எங்க அப்பன் எட்டுல சிறுபாடு போட்டு போட்டு அங்க இருந்து நான் நாஜா வந்து நண்பர் வந்து சேர்த்துட்டு வந்து தேய்க்கார வர அதான் நாட்டை வந்து கண்டு பையா. ஏய், நான் யார்? எப்படியா பட்டவன்? ஏய், 30 முக்கோடி தேவருக்கெல்லாம் தலைவனாக உலகக்கூடிய தேவை இந்திரனுக்கு வளர்ப்பு மகனாக பிறந்து அச்சை நான் புறப்பட்டு சிறப்பு வாய்ந்து வருகிறேன். அனுதினம் அப்பாவை கண்டு